அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாப்பிக்கு மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் எண்டட் மோடு, ரெண்டாவது டிஃபரன்ஷியல் மோடு, மூணாவது காமன் மோடு. ஸோ இந்த 3 மோடுக்குமே பார்த்திங்கன்னா டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட் இருக்கிறது சிங்கிள் எண்டட் மோடு, செகண்ட் டயக்ராம் வந்து டிஃபரன்ஷியல் மோடு, தேர்டு டயக்ராம் வந்து காமன் மோடு. இதில் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் எண்டட் மோடுனா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரோடைய சிம்பிள். இதில் 2 இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ரெண்டுமே இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. 2 இன்புட்டு ஒரு அவுட்புட்டு. இதில் இந்த மைனஸ் அப்படிங்கிறது இன்வெர்ட்டிங் இன்புட்டு, ப்ளஸ் அப்படிங்கிறது நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. மைனஸ் அப்படிங்கிறது இன்வெர்ட்டிங் இன்புட்டு, ப்ளஸ் அப்படிங்கிறது நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. ஓகே, இப்போ இதில் சிங்கிள் எண்டட் மோட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இன்புட்டில் ஒரு இன்புட்டை நம்ம என்ன பண்ணோம்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், ஒரு இன்புட்டை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிடணும். இன்னொரு இன்புட்டுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஏசி சிக்னலை அப்ளை பண்ணலாம். ஒரு இன்புட்டை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிடணும், இன்னொரு இன்புட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், சிக்னல் அப்ளை பண்ணலாம். ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணலாம். திஸ் டைப் ஆஃப் மோட் இஸ் கால்டு சிங்கிள் எண்டட் மோட். செகண்ட் பாருங்கள், டிஃபரன்ஷியல் மோடு. இதுலேயும் 2 இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. மைனஸ் அப்படிங்கிறது இன்வெர்ட்டிங் இன்புட்டு, ப்ளஸ் அப்படிங்கிறது நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. இந்த 2 இன்புட்லேயுமே ஏசி ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணுறோம். 2 இன்புட்லேயுமே ஏசி ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணுறோம். ஆனால் டிஃப்ரெண்ட் சிக்னலாக அப்ளை பண்ணணும். நாட் ஃபார் சேம் சிக்னல். டிஃப்ரெண்ட் ஏசி சிக்னல் ஆர் டிஃப்ரெண்ட் டிசி சிக்னலை அப்ளை பண்ணணும். பாருங்கள், அந்த ஏரோ மார்க் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா? ஃபஸ்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கும் இதை பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கும் செகண்டில் இருக்கிற அந்த ஏரோ மார்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த வேவ் ஃபார்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? திஸ் டைப் ஆஃப் மோட் இஸ் கால்டு டிஃபரன்ஷியல் மோடு. தேர்டு பாருங்கள், காமன் மோடு. காமன் மோடில் 2 இன்புட்டையும், அதாவது 2 இன்புட்டுக்கும் சேம் சிக்னல், ஒரே மாதிரி சிக்னல் அப்ளை பண்ணணும். 2 இன்புட்டுக்கும் ஒரே மாதிரியான ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணணும். அப்போ திஸ் டைப் ஆஃப் மோட் இஸ் கால்டு காமன் மோட். ஸோ இது வந்து டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சுது. இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக ஒவ்வொரு பாயிண்ட் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், சிங்கிள் எண்டட் மோடு. இதில் ஒரு இன்புட்டை கிரவுண்டு கனெக்ட் பண்ணிடணும். இன்னொரு இன்புட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சிக்னலை அப்ளை பண்ணுறோம். அதாவது ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணுறோம். அல்லது 2 இன்புட்டில் ஏதோ ஒரு இன்புட்டை நம்ம என்ன பண்ணணும், 0 அல்லது கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிடுறோம். 2 இன்புட்டில் ஏதோ ஒரு இன்புட்டை 0வாக கன்சிடர் பண்ணிக்கங்க, அல்லது எர்த்தோட கனெக்ட் பண்ணிடுங்க. This type of mode is called single ended mode. For example, 2 இன்புட்டில் ஒரு இன்புட்டு 0ன்னு என்னென்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். 2 இன்புட்டு, அதாவது V1 V2 அப்படின்னு 2 இன்புட் இருக்குது. அதில் ஒரு இன்புட்டு V1ஓட வேல்யூ 0 மீன்ஸ் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இன்னொரு இன்புட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரவே என்ன பண்ணும், ஆப்ரேட் பண்ணும். அந்த இன்னொரு இன்புட்டு தான் வந்து இன்வெர்ட்டிங் மோடு. அப்போ V1 அப்படிங்கிறது நான் இன்வெர்ட்டிங் மோடு. See the second diagram. இங்கே பாருங்கள், V1 வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த V2க்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணியிருக்கோம். சிமிலர்லி ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், V2 வந்து 0, ரெண்டாவது இன்புட் வந்து 0.
அப்போது இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரை எது ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் மோடு. சி த ஃபஸ்ட்டு டயக்ராம். இங்கே பாருங்கள், V2 செகண்ட் இன்புட்டோட வேல்யூ 0, அதாவது இடத்தோட கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போது ஃபஸ்ட்டு இன்புட்டுக்கு மட்டும், ஃபஸ்ட்டு இன்புட் என்னது, நான் இன்வெர்ட்டிங் மோடு, அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம், ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃபரன்ஷியல் மோடு. ரெண்டு இன்புட் இருக்குது, ரெண்டு இன்புட்டுக்குமே ஆப்போசிட் போலாரிட்டி, அதாவது டிஃப்ரெண்ட் ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணணும். ரெண்டு இன்புட்டுக்குமே ஆப்போசிட் போலாரிட்டி, தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஏசி சிக்னல் ஆர் டிஃப்ரெண்ட் டிசி சிக்னலை அப்ளை பண்ணணும். அல்லது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்னொரு மெத்தேடில் ரெண்டு இன்புட்டுக்குமே ஈக்குவல் பட் ஆப்போசிட் போலாரிட்டி, ரெண்டு இன்புட்டுக்குமே ஒரே மாதிரி சிக்னல் பட் என்னென்ன ஆப்போசிட் போலாரிட்டியில் அப்ளை பண்ணோம்னா இட் இஸ் கால்டு டிஃபரன்ஷியல் மோடு. டிஃபரன்ஷியல் மோடு ஆல்சோ கால்டு டபுள் எண்டட் மோடு. டிஃபரன்ஷியல் மோடு ஆல்சோ கால்டு டபுள் எண்டட் மோடு. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் மோட் சிக்னல் எப்படி இருக்குன்னா, இதை பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு இன்புட்டு, ஒன்று வந்து V1, இன்னொன்று வந்து V2, ரெண்டுமே ஈக்குவல் சிக்னல் தான், பட் என்னென்னா ஆப்போசிட் போலாரிட்டி. திஸ் டைப் ஆஃப் மோட் இஸ் கால்டு டிஃபரன்ஷியல் மோடு. அதனால தான் மைனஸ் போட்டிருக்காங்க. V1 ஈக்குவல் டு மைனஸ் V2. தேர்டு பாருங்கள், காமன் மோடு. இதில் பாருங்கள், இந்த ரெண்டு இன்புட்டுக்குமே ஒரே மாதிரியான சிக்னலை அப்ளை பண்ணுறோம். ரெண்டு இன்புட்டுக்குமே சேம் ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னலை அப்ளை பண்ணுறோம். ஐடென்டிக்கலி போத் இன் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃபேஸ். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னலை அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது அவுட்புட்டில் எந்த ஒரு வோல்டேஜுமே இருக்காது. இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய ரெண்டு இன்புட்லேயும் ஒரே மாதிரி ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணோம்னா அவுட்புட்டில் எதுவுமே இருக்காது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நோ அவுட்புட் வோல்டேஜ். திஸ் டைப் ஆஃப் மோட் இஸ் கால்டு காமன் மோடு. இது ஈக்குவேஷன் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னா V1 ஈக்குவல் டு V2. ரெண்டு இன்புட்டு என்ன, V1 V2 ரெண்டுமே ஈக்குவல். அப்படி ரெண்டுமே ஈக்குவல் சிக்னலாக இருந்தது அப்படின்னா அவுட்புட்டில் என்ன இருக்காது, வோல்டேஜே இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் இஸ் a circuit that can accept two input signal and amplify the difference between these two input signals. நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர்னா என்னென்னு. The output voltage is directly proportional to difference between two input signal. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர்னா என்னது, அவுட்புட் சிக்னல் அல்லது அவுட்புட் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ இன்புட் வோல்டேஜ். அப்போது டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா இங்கே பாருங்கள், ரெண்டு இன்புட் வோல்டேஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், இட் இஸ் கால்டு டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் வில் ரிஜெக்ட் த காமன் மோட் சிக்னல்ஸ். முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது ரெண்டு இன்புட் சிக்னலுக்குமே V1 V2 அப்படிங்கிற ரெண்டு இன்புட்டுக்குமே ஒரே மாதிரியான, அதாவது சேம் ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணவே கூடாது. ஏன்னா அப்படி அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் எந்த வோல்டேஜுமே கிடைக்காது. ஸோ அதனால் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் வில் ரிஜெக்ட் த காமன் மோட் சிக்னல், தட் இஸ் V1 ஈக்குவல் டு V2. இந்த பாருங்க இது. ஏன்னா அப்படி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்காது, எந்த ஒரு வோல்டேஜுமே கிடைக்காது. தேர்ஃபோர் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.